நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர் என்கிற வார்த்தை கேட்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவரைத்தான் இந்த நற்கருணையில் நீங்கள் வாழ்த்தி புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய புகழ்ச்சியின் மத்தியில் மாட்சி அடைகிற அந்த தெய்வத்தை நாம் வரிகளை சொல்லி பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். இன்று திருப்பாடல் 149 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் என்று. இதோ ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த நம்மை ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாக ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். இதோ இந்த தெய்வத்தினுடைய அடையாளங்களாக நாம் மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்த இதோ இந்த வரிகளை பாடி புகழ்ந்து ஜெபிப்போம். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிற ஒரு அருமையான காரியம். நாம் ஆண்டவருக்காக போர் புரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எத்தகைய போர்? புனித போர் என்று பலர் அழைத்து கொண்டு அடுத்தவரை அடக்கி ஆளுகிற முறை அல்ல. மாறாக அநீதி, அக்கிரமம், ஆணவம், அடக்குமுறை இவற்றுக்கு எதிரான ஒரு போர் நாம் ஆண்டவர் பேரால் எடுத்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தையை தூய ஆவியார் அருளும் போர்வாளாக ஏந்தி கொள்ள எபேசியர் 6:17 நமக்கு அழைப்பு விடுத்திருப்பதை உள்ளத்திலே தாங்கி கடவுளின் வார்த்தையை நம்முடைய படைக்களத்தினுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ள ஆண்டவரையுடைய கிருபை உதவி செய்ய மன்றாடி செபிக்கிறோம். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். இதற்காக ஓடுகிற உழைக்கிற பிள்ளைகளே ஆண்டவருடைய அன்பர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பராக இருப்பவர்கள் மேன்மையடைந்து களி கூறுவார்கள். அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். இறைவனை ஏத்தி புகழ்ந்து ஆண்டவருடைய புகழ்ச்சியில் மாற்றத்தை கொடுக்கிறவர்கள். இதே விதமான போர் புரிய கடவுளை புகழ்ந்து இந்த உலகத்தை மாற்ற நாமும் போர் புரிகிற அந்த அணியில் இணைந்து ஆண்டவருக்கு சான்று பகருகிற போர் புரிய இறைவனுடைய வல்லமை கேட்டு மன்றாடுவோம். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய்
கடவுளுக்காக ஏற்படுத்தினே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்துகிறது. ஆண்டவர் தாமே தூயகத்திலிருந்து இந்த பூமியில் இருக்கிற எங்களை எல்லாம் வாழ வைக்கிறீர். உம்முடைய இரக்கம் மிகுந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே